பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எஃப்ஜி மினிஸ்ட்ரீஸ் வேத உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? கர்த்தர் கிருபையில நல்லாவே இருக்கிறோம் பாஸ்டர். ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் நம்ம அநேக தடவை நம்ம பேசியிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கத்தை சொல்றது மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. கிறிஸ்தவர்களுக்காக இந்த வேதத்தை எடுத்து வாசித்து கிறிஸ்துவை தெய்வமாய் கொண்டு இருக்கிற ஜனங்களுக்காக இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். ஏன்னா தேவன் யார் என்று சரியாய் புரிந்து கொள்றதுக்கும், முதலாவது நம்ம கிறிஸ்தவர்களை பேசிக்காவே நீங்க சேர்த்துக்கலாம். கிறிஸ்தவர்களுக்காக, வேதத்தை கொண்டிருக்கிறவர்களுக்காக, வேதத்தை விசுவாசிக்கிறவர்களுக்காக அதையும் நீங்க சேர்த்துக்கோங்க. ஏன்னா கண்டிப்பா இப்ப வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா தேவ ஜனத்துக்கு கொடுக்கப்பட்டது. அந்த நாட்களில் இஸ்ரவேலர்கள் தேவ ஜனங்கள். அப்ப அவர்களுடைய வேதத்தில் இருக்கிற காரியங்களை அவர்கள் நம்பினால்தான் அவர்களுடைய தேவன் இந்த பூமியில அவர்களை மீட்க இறங்கி வந்த போது ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஏற்றுக்கொள்ளாத போது ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வேத வாக்கியங்கள் உங்களை ரட்சிக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க இல்லையா? நித்திய ஜீவனை கொடுக்கும் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அதை ஆராய்ந்து பாருங்க அப்படி சொல்றாங்க. அவைகளை ஆராய்ந்து பாருங்க, என்னை குறித்து சாட்சி கொடு. அப்ப கிறிஸ்தவர்களுக்கு இந்த வேதத்தை, அதாவது பைபிள் வச்சிருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு மட்டும் இல்லாம இந்த பைபிளை பைபிளை விசுவாசிக்காத கிறிஸ்தவர்களிடத்துல நீங்க பேச முடியாது, எதையுமே ப்ரூவ் பண்ண முடியாது இல்லையா? கண்டிப்பா. இன்னைக்கு அநேக சபைகள் பெருகி இருக்கிறது, அநேக ஊழியங்கள் பெருகி இருக்கிறது. ஆனா அதுல ஒரு கொஸ்டின் இது இந்த ஊழியம், இந்த சபைகள் மெய்யான தேவனுக்கு தொழுது கொள்கிறாங்களா, மெய்யான தேவனை ஆராதிக்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி பெரிதா எழும்புகிற ஒரு கேள்வி. உண்மைதான். ஏன்னா இப்ப தேவனை நீங்க மகிமைப்படுத்துறீங்க அப்படின்னா அதுல அடிப்படையா என்னன்னா, அவர் யார் என்பதை அறிந்து நீங்கள் அவரை விசுவாசிப்பது தான் தேவனை மகிமைப்படுத்துது. அதாவது அவரை ரெகனைஸ் பண்றது. நீங்க அவரை தேவன்னு நீங்க ரெகனைஸ் பண்ணல, அதாவது 3 தேவர்களிலே ஒருவர், பல தேவர்களிலே இவரும் ஒருவர் அப்படின்ற மாதிரி நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அது நீங்கள் அவரை இழிவுபடுத்துகிறது தானே ஒழிய அவரை நீங்கள் விசுவாசிக்கிறது கிடையாது. அப்ப நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லுவார்கள், அல்லது தேவனை மகிமைப்படுத்துங்க, அவருக்கு கனத்தை செலுத்துங்க அப்படின்வாங்க. ஆனா அவரை கனவீனப்படுத்துவாங்க. ரொம்ப சிம்பிளா அவங்களை அறியாமே கனவீனப்படுத்துவாங்க. என்னன்னா, இயேசுவானவரை 3 நபர்களிலே ஒருவர் என்று சொன்னாலும், இயேசுவானவர் பல தேவர்களிலே ஒருவர் என்று சொன்னாலும், கிறிஸ்தவர்களுடைய தேவன் அப்படின்னு நீங்க எடுத்தா கூட தப்பு. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் எல்லாருக்கும் தேவன். அவரை நிராகரிக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது. அப்ப கிறிஸ்தவர்களாக ஆயிருக்கிறவங்க யாரு அப்படின்னு சொன்னா, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். ஏற்றுக்கொண்டவர்களை குறித்து நீங்க பார்க்கும் பொழுது அவரை எவ்வளமா ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், கிறிஸ்துவை யார் என்று அவர்கள் அறிந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதுலதான் அவரை கனப்படுத்துகிறது, அவரை மகிமைப்படுத்துகிற காரியம் பாத்தீங்கன்னா வருகிறது. அவர் தன்னுடைய மகிமைக்கென்று மனிதர்களை அவர் படைத்தார் என்றும், அதாவது அழைத்தார் என்றும், தெரிந்து கொண்டார் என்றும் பாத்தீங்கன்னா வேதத்தில் நீங்க வாசிக்கிறீங்க. அப்ப அழைத்தவரை அறியவில்லை என்று சொன்னால் அது எப்படி தேவனை மகிமைப்படுத்துகிறதாகும்? அப்ப அந்த சிம்பிளான காரியத்திலே பாத்தீங்கன்னா நிறைய கிறிஸ்தவர்கள் இடர்றாங்க. ஆக்சுவலா வேற ஏதோ ஒன்றை கிறிஸ்து என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று கூட நீங்க அதை பார்க்கலாம். கண்டிப்பா. கிறிஸ்தவர்கள்னு எடுத்துக்கொண்டாலே முதலாவது அவங்க பாவின்னு உணரணும். நான் பாவத்துல நான் ஜெனிப்பித்தேன். அதாவது தாவீது சொல்றது போல, நான் பாவத்திலே நான் ஜெனிப்பித்து அதிலிருந்து எனக்கு ஒரு மீட்பு தர்றது யாரு அப்படின்ற ஒரு சத்தியம் கிறிஸ்தவர்களுக்குள்ளாக கண்டிப்பா இருக்கணும் இல்லையா? கிறிஸ்தவர்கள் என்று அப்படி நீங்க எடுக்க வேணாம். மனிதர்கள் கண்டிப்பா. மனிதர்கள் என்று சொன்னாலே அவர்கள் எல்லாருக்கும் சொல்லுவாங்கல்ல, மனசாட்சி இருக்கா அப்படி கேட்பாங்க. எனக்கு மனசாட்சி இருக்கு, மனசாட்சியின்படி சொல்றேன்னுவாங்க. அப்ப எல்லா மனிதர்களும் பாத்தீங்கன்னா தங்கள் பாவி என்று கொஞ்சம் யோசித்தாங்கன்னா உணர முடியும். அப்ப பாவி என்று உணர்கிறதான மனிதன் அந்த பாவத்திலிருந்து எப்படி விடுபட முடியும் என்று தேட ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் தேடும் பொழுது பாத்தீங்கன்னா அவனுக்கான ஒரு வழியை, அல்லது அதுதான் ரிலீஜியன் இன்னைக்கு சொல்றோம், அல்லது மார்க்கம்னு சொல்றோம், அதை பாத்தீங்கன்னா அவன் ஏற்றுக்கொள்கிறான். எது உண்மையான மார்க்கம்னு அவன் நினைக்கிறானோ அதை ஏற்றுக்கொள்கிறான். அப்ப அந்த மார்க்கம் சொல்லுகிறதான தெய்வத்தை மெய்யான தெய்வம் என்று ஏற்றுக்கொள்கிறான். அப்ப அந்த தெய்வம் அவனை மீட்க வேண்டும், அதாவது ரட்சிப்பை கொடுக்கணும், பரலோகத்துக்கு கொண்டு போகணும். அதுக்கு அடிப்படையா நீங்க கேட்டதான அந்த கேள்வி என்னன்னா, அவனுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கணும். அப்ப பாவ மன்னிப்பை கொடுக்கறதுனா மன்னிக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப மன்னிக்கிற தெய்வம் யாரு?
நிறைய தெய்வங்களை நீங்க பார்ப்பீங்க, பழி வாங்குற தெய்வங்களை தான் நீங்க பார்ப்பீங்க. மார்க்கங்கள் சொல்லுகிற தெய்வம் பழி வாங்குகிற தெய்வங்களாக இருக்கும். ஆனால் இந்த வேதத்துல தான், இந்த மார்க்கத்துல தான் நீங்க மன்னிக்கிற, ரட்சிக்கிற ஒரு தெய்வத்தை நீங்கள் பார்க்க முடியும். அப்ப நம்முடைய ஆத்துமாவை மன்னிக்கிற, நம்முடைய ஆத்துமாவை ரட்சிக்கிற, நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகிற, மோட்சத்துக்கு கொண்டு போகிற ஒரு தெய்வம் உண்டானால் அதை குறித்து சொல்லுகிறதான மார்க்கம் இந்த மார்க்கம். அதனாலதான் இதை ஜீவ மார்க்கம், சத்திய மார்க்கம் அப்படின்னு சொல்லுகிறோம். அதுக்கு இன்னொரு பேரு கிறிஸ்தவ மார்க்கம். அப்ப நீங்க கேட்டதான கேள்வி பாத்தீங்கன்னா, பாவி என்று உணர்கிற மனுஷன் கிறிஸ்தவன் ஆகிறான் அல்லது கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்கிறான்னு அர்த்தம் இல்லை. தேடுறான். ஆனா உண்மையான தெய்வம் கிறிஸ்து என்று அறிந்து கொண்டான் என்றால் அவன் பாவ மன்னிப்பை பெற முடியும். அறிந்து விசுவாசித்தால், மனம் திரும்பினால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும். இல்லை இவரும் மற்ற தெய்வங்களிலே ஒருவர் என்று சொல்லி அவரை நம்பினால் என்ன பிரயோஜனம்? எப்படி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும்? கண்டிப்பா கிடையாது. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யாக்கோபு கொஞ்சமா தான் எழுதியிருக்காரு நிறைய நிருபங்கள்ல. யாக்கோபு 5:20 சொல்றாரு. எடுத்து வாசிச்சலாம் அது. ஓகே, யாக்கோபு 5:20. ஓகே, தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். ரொம்ப தப்பிப்போன மார்க்கம்ன்றார். நம்ம எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்துவை அறியாத, அதாவது தேவனை அறியாத நம்ம பாவிகளாக நம்ம காணப்பட்டோம். இவர் சொல்றாரு, தப்பிப்போன மார்க்கத்திலேருந்து நீங்கள் நல்ல ஒரு மார்க்கத்துக்கு வர்றீங்க. அதுலேருந்து திரளான பாவத்தை நீங்கள் எவன் ஒருத்தன் ஒரு ஆத்மாவை மீட்டெடுக்கிறானோ அவன் திரளான பாவங்களை மூடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போது இந்த வசனத்தை அடிப்படையாக வச்சு தான் அப்போது பாவங்களை மன்னிக்கிறவர் யாரு? இந்த பாவத்தில் தான் அந்த மனுஷன் இருக்கிறான்றதான் நான் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டேன். அதை உணர்கிறவன் தான் ரட்சிக்கப்பட முடியும். நான் பரிசுத்தவான் உணர்றவன் தான் தேவனை தேட முடியும். உணர்றவன் ரட்சிக்கப்பட்டுருவான்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, தேவனை தேடி மெய்யான தெய்வத்தை கண்டடைந்து விசுவாசித்தான் என்று சொன்னால் அவன் ரட்சிக்கப்பட முடியும். கண்டிப்பா. இப்போ இதன் அடிப்படையிலே இப்போ திருத்துவத்தை விசுவாசித்து கொண்டு இருக்கிற அநேக ஜனங்கள் அப்போ இந்த பாவத்தை மன்னிக்க வந்தவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து நம்ம ஒரு பாயிண்டா வச்சுங்களேன். ரட்சக்கு வந்தவர் யார், ரட்சகர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு உபாகமத்துல இருந்து நீங்க ஆதியிலிருந்தே நீங்க வாசித்தீங்கனால, உபாகமத்துல இருந்து கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வசனத்தை வாசிச்சிட்டீங்க இல்லையா? இப்ப அதுல அதை நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டு கண்டிப்பா. தப்பி போன மார்க்கம் அப்படின்னா, தப்பி போன மார்க்கம்னா தவறான மார்க்கம் அல்லது சரியில்லாத மார்க்கம். மார்க்கம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, வழி, ஒரு வழி அல்லது ஒரு நம்பிக்கை, அதனுடைய கோட்பாடுகள். அதாவது தெய்வத்தை அடைகிறதற்கு அல்லது நீங்க சொன்ன மாதிரி பாவத்திலிருந்து மன்னிப்படைகிறதற்கு, பாவத்திலிருந்து தப்புறதுக்கு. ஏன்னா பாவம் பாத்தீங்கன்னா செய்த மனுஷன் அதனுடைய பலனை, தண்டனை அடையணும் இல்லையா? அப்ப தப்புறதுன்னா அதுதான் அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. தேவனுடைய அந்த தண்டனையிலிருந்து தப்புகிறதற்கான வழியை மனுஷன் தேடுகிறான் அல்லவா? அப்ப அவனே சுயமா கண்டுபிடித்துக் கொள்கிற வழிகள் எல்லாம் மார்க்கங்கள். அதனாலதான் நீங்க உலகத்துல தேடினீங்கன்னா மனிதன் உண்டானதான நாட்களில இருந்து பாத்தீங்கன்னா மார்க்கங்கள் என்று நிறைய காணப்படும். அது என்னன்னா, நீங்க பைபிள்ல கூட பாப்பீங்க, பாபேல் கோபுரத்தை கட்டினார்கள். ஒரு கேள்வி நமக்கு வரலாம், எதுக்கு பாபேல் கோபுரத்தை கட்டினாங்க, எங்க போறதுக்கு கட்டினாங்க? அவங்க வானலாவ அப்படி கட்டுறதுக்கு என்ன காரணம்னா, வானத்தை போய் பிடிக்கிறது தான். தெய்வம் மேல இருக்காரு, அவரை போய் ரீச் பண்றதுக்கு அவர்கள் தங்களுக்கான வழிகளை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அப்படியானால் அது ஒரு மார்க்கம். அப்ப தப்பி போன மார்க்கம் என்று சொன்னால் தேவன் ஏற்படுத்துகிற மார்க்கம் அல்லாதபடிக்கு வேற ஏதோ ஒன்றை மனிதன் பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கமாக அல்லது அந்த தெய்வத்தை தேடுகிற வழியாக அவன் ஏற்படுத்துவான்னு சொன்னா அது மனுஷன் ஏற்படுத்தின வழி. அப்ப தெய்வத்தை அடைகிறதற்கான வழியை தெய்வம் தான் ஏற்படுத்த. அப்ப அதனாலதான் தப்பி போன மார்க்கம்னு அவர் சொல்றது ஒரு மார்க்கத்தை அல்ல, ஒரு மார்க்கத்தை தவிர எல்லா மார்க்கங்களையும், அதாவது எல்லா வழிகளையும் என்று அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப அதுல இருந்து அந்த ஜீவ மார்க்கத்துக்கு திருப்புறவன் அல்லது பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனை ரட்சிப்புக்குள்ள இவர் தான் தெய்வம் பாரு, நீ இவரை பற்றி கொண்டா என்றால், இந்த விசுவாசத்தை நிலைத்திருப்பா என்றால் இவர் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போவார். இதுதான் வேதம் சொல்லி கொடுக்குற காரியம். அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, திரளான பாவங்களை அவன் மூடுகிறான். அந்த ஆத்மாவை பாத்தீங்கன்னா மெய்யான வழியை நோக்கி திருப்புவான் என்று சொன்னால் அவன் திரளான பாவங்களை மூடுகிறான். அர்த்தம் என்னன்னா, அந்த திருப்புகிற மனிதனுடைய அந்த பாவங்களை மன்னிக்கிறதற்கான வழியை சொல்லிக் கொடுக்குறான். எப்படி நீ மன்னிப்பை பெற முடியும் அப்படின்ற வழியை சொல்லிக் கொடுக்குறான்.
அப்ப அப்படிப்பட்டவன் பாவ மன்னிப்பை வந்து என்ன பண்ணுவான்? அடைகிறான். அந்த தெய்வத்திட்ட இருந்து அடைகிறான். ஏனென்று சொன்னால் அவர் என்ன வழியை கொடுத்தாரோ அந்த வழியை ஒருத்தன் சொல்லி கொடுக்குறான். அப்ப அவனை குறித்து தான் சொல்லுகிறது என்ன அப்படின்னா, ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மரணத்திலிருந்து ரட்சிக்கிறதுனா நித்திய அழிவில் இருந்து, எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றேன், நரகத்துல இருந்து, நரகத்தில் அழியாதபடிக்கு அவனை வந்து ரட்சிக்கிறது தேவன் தான். அந்த தேவன் சொல்லி கொடுத்த வழியை இன்னொருத்தன் வந்து பாத்தீங்கன்னா அறிந்து கொண்டு அதை காண்பிக்கிறான் இன்னொருத்தனுக்கு. அப்ப அந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா ரட்சிப்படைகிறதுக்கான ஒரு காரியம் வந்து அந்த இடத்துல நடக்குது. அதன் அடிப்படையில் தான் திரளான பாவங்களை வந்து அதை சொல்லி கொடுக்கிறவன் மூடுகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டு. பாவங்களை மூடுறது தேவன் தான். என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் கற்றுக் கொடுத்து காண்பித்த வழியை அறிந்து கொண்ட எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனை அப்படி அந்த மார்க்கத்தை நோக்கி திருப்புவான் என்று சொன்னால், அதாவது தேவனை நோக்கி திருப்புவான் என்று சொன்னால், திரளான பாவம் அந்த மனிதனுடைய லைஃப்ல மூடப்படும் அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா மாஸ்டர். இதன் அடிப்படையில இந்த பாவத்தை மூடுகிறது, இந்த பாவத்தை மன்னிக்கிறது, இந்த பாவங்களிலிருந்து நம்ம ரட்சிக்கிற ஒரு தேவன் வந்துட்டு அவர் யார் என்று ஆதியிலிருந்தே வந்துட்டு தன்னை வெளிப்படுத்திட்டு வருகிறார். இன்னொரு வசனத்தோட வாசிடலாம். உபாகமம் 32:39 வசனம் 40 வசனத்தையும் வாசிச்சிடலாமே. 32:39. நானே அவர், என்னோடே வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சுஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. நான் என் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். இந்த வசனம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் திருத்துவத்தை நான் உள்ளே கொண்டு வர்றதுக்கு நான் விருப்பப்படுகிறேன். இப்போ இதை சொல்கிறவர் வந்து திருத்துவத்தில் வந்துட்டு யாருன்னு அவங்க வந்துட்டு புரிஞ்சு வச்சுட்டு, திருத்துவம்னா என்ன அதை நீங்கள் சொல்லுங்களேன். கேட்குறவங்களும் இதாக திருத்துவம் அப்படின்றது என்ன அர்த்தம், எப்படி நீங்கள் புரிஞ்சிட்டு இருக்கீங்க, அல்லது அதை விசுவாசிக்கிறவர்கள் எவ்வளமாய் புரிந்து கொண்டிருக்கிறாங்க. எவ்வளோ வேணாலும் அதை பேசிக்கிட்டே இருக்கலாம். எப்படின்னா தேவன் ஒருவர் அப்படின்ட்டு எப்படி பேச வேண்டியது இருக்கோ, அதே மாதிரி எதெல்லாம் தேவனை குறித்து தவறாக கற்றுக் கொடுக்கிறதோ போர்ட்ரே பண்ணுதோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தவறுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அல்லது சொல்ல வேண்டும். அப்போ தானே தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். தான் நம்புகிற தேவன் மூன்றில் ஒருவரா, மூவரா, 3 பேரும் இணைந்திருக்கிறதான ஒருவரா, அல்லது ஒரே தேவன் தானா, ஒரு நபரா? ஏன்னா இப்ப நீங்க வாசித்தது வந்து பாத்தீங்கன்னா நானே அவர் அப்படி சொல்றாரு. நானே அவர் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொல்றாரு நான் தான், நீ வந்து தேவன் தேவன் சொல்லிட்டு இருக்கிறே, அவர் நான் தான் அப்படின்னா இங்க பேசுகிறவர் தான் தேவன். அவர் சொல்லுகிறார் என்னோடைய வேறே தேவன் இல்லை. அப்படிங்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன அப்படின்னா திருத்துவ தேவன்னே கிடையாது, 3 பேர்னு கிடையாது, அல்லது பல தெய்வங்களிலே இங்க பேசுகிற ஒரு தெய்வம் வந்து தேவன் கிடையாது. மிக தெளிவாய் சொல்லுகிறாரு, இந்த பேசுகிற நான் தான் தேவன், என்னோட வேற தேவன் இல்லை. கொல்லணும் என்றால், உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால், சுஸ்தப்படுத்த வேண்டுமானால், எதை என்றாலும் நான் தான் செய்யணும் அப்படின்ட்டு அவர் சொல்லுகிறதான அந்த வார்த்தையிலே மற்ற எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் உடைக்கிறார், மற்ற எல்லா தெய்வ நம்பிக்கையும் உடைக்கிறார். என்ன அப்படின்னா இதுல பேசுகிற ஒருவர் தான் தெய்வம். அப்ப அவர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். பேசுறவர் யாருன்னு கண்டுபிடிச்சா தேவன் யாருன்றது கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அப்ப நீங்க திருத்துவன்ற வார்த்தையை நீங்க கொண்டு வந்ததுனால திருத்துவம்னா என்ன எப்படி நீங்க புரிஞ்சுட்டு அது நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்களே, 3 தேவர்களை தொழுது கொண்டு. இல்ல அப்படி கிடையாது, திருத்துவத்துல நிறைய காணப்படுது. ஏன்னா நீங்க திருத்துவம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க அதாவது காட்லினஸ்க்கு தேவத்துவம், மனுஷத்துவம் அப்படின்னு சொன்னா மனுஷனை பற்றிய காரியம், மனுஷன் யார் அப்படின்றதான் மனுஷத்துவம். தேவத்துவம்னா தேவனை பற்றிய காரியம், தேவனுடைய தன்மைகள், காட்லினஸ். இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் மேன்லி அப்படி சொல்றோம்ல, மனுக்குலம் எப்படி காணப்படும் அப்படின்னா நமக்கு மனுக்குலத்துல காணப்படுகிறதுனா அந்த ட்ரைட்ஸ், அதாவது நம்முடைய அப்பாவுடைய ட்ரைட்ஸ் வரும். இப்போ ஒரு அனிமல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அனிமலுக்குரியதான காரியம் தான் அந்த அனிமலுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து அதனுடைய சுவாபம் சொல்லலாம். சுவாபம்னு மாத்திரம் கிடையாது. இப்ப காட்லினஸ்னா தேவன்னா அவர் தான். இப்ப தேவனுடைய சுபாவம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் இருக்கலாம். என்னன்னா உண்டாக்குன எல்லாருக்கும் இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அவர்களை காடுன்னு நீங்க சொல்ல முடியாது. இப்ப தேவதூதர்களை காடுன்னு நீங்க சொல்ல முடியாது. நம்ம மனிதர்களை வந்து அவருடைய சாயலா ரூபமா உண்டாக்கி இருக்கிறார். நம்மளை வந்து அவருடைய பிள்ளைகள்னு சொல்லலாம், நம்மள தேவன்னு சொல்லிட முடியாது. எப்படி பார்த்தீங்களா? அப்ப காட்லினஸ் அப்படின்னா இப்ப நீங்க கொலேசியர்ல ஒரு இடத்துல பாப்பீங்க, தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக கிறிஸ்து இயேசுக்குள் வாசமாயிருக்கு. அப்படின்னா தேவன் என்று
நீ யாரை சொல்லுகிறாயோ நம்புகிறாயோ அல்லது யார் உண்மையான தேவனோ அவர் நீ காண்கிறபடி மனுஷ ரூபத்திலே வெளிப்பட்டு காணப்பட்டார் என்று சொன்னால் அவர்தான் தேவன். பார்க்கக்கூடியதான தேவனாய் இருக்கிறார், அவ்வளவுதான். மனுஷ ரூபத்திலே காணப்படுகிறார், அதான் தேவத்துவத்தின் பரிபூர்ணம். அதே போல திருத்துவம் அப்படின்னு சொன்னா அந்த தேவன் சொல்றோம் இல்லையா, அவரை திருத்துவர் அல்லது திருத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லுகிறதுனுடைய அர்த்தமே என்னன்னா, அது நம்மன்றதோட ஜனங்க நம்புறதுனுடைய அர்த்தம் என்னன்னா, திரின்னா மூன்று. சிலர் வந்து திரி ஏகம் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க வந்து திருத்துவம்னு சொன்னீங்க. அப்படின்னா அந்த திரியேகரை பற்றியதான அந்த டீச்சிங், அந்த கோட்பாடு, அப்ப அதை வைத்து நீங்க பாத்தீங்கன்னா அவரை கண்டுபிடிச்சிடலாம். அல்லது அவரை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம், அவர் இப்படிதான் திரியேகராய் இருக்கிறார், ஒருத்தர் தான் ஆனா 3 பேராக இருக்கிறாங்க அல்லது 3 பேராக இணைந்து இருக்கிறார்கள் அப்படின்னு அந்த திருத்துவம்ன்றது நீங்க எப்படி எடுத்துக்கலாம், போதனை, திரியேக தேவனை குறித்ததான போதனை வந்து பாத்தீங்கன்னா திருத்துவம். தேவத்துவம்னு சொல்றோம்ல, அதான் இது வந்து திருத்துவம். அந்த தேவனை குறித்ததான காரியத்தை நாங்கள் சொல்லுகிறோம் அப்படின்ட்டு சொல்லுகிறது தான் வந்து பாத்தீங்கன்னா திருத்துவம். இதுக்குள்ளார இன்னும் நிறைய இருக்கு, அதனால தான் நான் கேட்டேன் நீங்க எப்படி புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரே தேவன் 3 நபர்களாக வெளிப்படுகிறார் அல்லது 3 தன்மை உடையவர்களாக காணப்படுகிறார். ஆனால் மூவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கிடையாது, தனித்தனி நபர்கள், தனித்தனி பர்சனாலிட்டிஸ், தனித்தனி தன்மையுடையவர்கள். ஆனால் 3 பேரும் சேர்ந்து ஒன்றாய் இருக்கிறார்கள். ஒருவருக்கு தெரியாம இன்னொருத்தரோட செய்ய மாட்டாரு, இன்னொருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் செய்ய மாட்டார், கலந்து ஆலோசித்து தான் பண்ணுவார்கள். இப்படி இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஒருவர் கிடையாது, கம்ப்ளீட்டா 3 பேர் தான். ஆனா 3 பேரும் சேர்ந்து ஒன்றாய் இருக்கிறார். 3 பேர்ல சேர்த்து அப்படின்னா ஒன்றாய் இருக்கிறார்கள், 3 பேர் ஒன்றாய் இருக்கிறார். அப்ப 3 பேருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து, ஆனால் தேவன் ஒருத்தர் தான், ஏன்னா 3 பேர் ஒன்னா இருக்கிறாங்க, அதனால தேவன் சொல்லணும்னா இந்த 3 பேரையும் சேர்த்து தான் தேவன் சொல்லணும். அப்ப தனியாக அவர் ஒரு காரியத்தை செய்தாலும் செயல்பட்டாலும் இந்த பூமிக்கு வந்தாலும் இவர் தேவன், கர்த்தர், ஆண்டவர் அப்படின்னு அவரை சொல்லணும். மேல இன்னொருத்தர் இருக்காரு, அவரையும் நீங்க அப்படிதான் சொல்லணும். நமக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, அவரையும் நீங்க அப்படிதான் சொல்லணும் என்று சொல்லி திருத்துவத்துல பலவிதமான கோணங்கள் அல்லது பலவிதமான புரிதல். ஏன்னா பொய் தானே அது, பொய்யை நீங்க திரும்ப திரும்ப ஒரே மாதிரி சொல்ல முடியாது. அப்ப ஒவ்வொருவரும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, திருத்துவத்தை நம்புவர்களை சொல்றேன், ஒவ்வொரு விதமாக அதை இன்டர்பிரட் பண்ணுகிறத நீங்க பார்க்க முடியும். ஆனா எல்லாமே தவறு. ஏனென்று சொன்னால், இப்ப நீங்க 3 நபர்கள் அப்படின்னு சொன்னாலே, 3 பர்சன் அப்படின்னு சொன்னாலே அது தப்பாயிடுது. ஏன்னா நானே அவர், என்னுடைய தேவன், வேறே தேவன் இல்லை. அப்ப 3 பேரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் இதுல பேசுகிற ஒருத்தர் சொல்றாரு, என்னோட வேற தேவன் கிடையாது, நான் வந்து இங்க 2 பேர் இருந்தாலும் கன்சிடர் பண்ண மாட்டேன் தேவனாக, அது நீ ஏற்படுத்திக்கிட்டது, என் கூட தேவன் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அப்படின்னா தேவன் ஒருவர் என்பது ரொம்ப கிளியரா வேதத்துல சொல்லுகிறதான ஒரு காரியம். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ளாதபடிக்கு தேவனை குறித்து வேறு விதமான ஒரு நம்பிக்கைக்குள்ள ஜனங்களை கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு டாக்டரினாவே என்ன பண்ணிட்டாங்க, மாத்திட்டாங்க. அதுதான் இந்த திருத்துவத்தை குறித்த காரியம். இன்னும் ஒருவேளை நம்புகிறவர்கள்ட்ட கேட்டிங்கன்னா, இன்னும் இப்படி கிடையாது, நீ தப்பா சொல்ற, இன்னும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்றவங்க எக்ஸ்பிளைன் பண்ண வருவாங்க. ஆனா என்ன இருந்தாலும் பொய் தானே, அது எப்படியா இருந்தாலும் நீங்க வந்து ஒத்த வசனத்தினாலே அதை உடைத்து விடலாம். நீங்க இப்ப காமிச்சதான ஒரு வசனம் ஓகேவா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உன் சிருஷ்டிகரே ஒரு நாயகர்னு சொல்லுவாரு. அப்படியானால் சிருஷ்டிகர் என்றால் பிதாவை குறிக்கிறது, நாயகர் என்றால் ஆத்மாவின் சொந்தக்காரரை குறிக்கிறது, நேசரை குறிக்கிறது. அப்ப சிருஷ்டிகர் என்கிறவர் தான் உன்னுடைய நாயகர், உன்னுடைய நேசன், உன்னுடைய மணவாளன் என்கிறதான வார்த்தையே நீங்க புரிந்து கொள்ளலாம். நம்மளை உண்டாக்கின தெய்வம் தான் என்ன பண்ற, ரட்சிகருக்கு இறங்கி வந்தாரு. அடுத்தது சொல்றாரு, நானே உங்கள் தேவனாய் கர்த்தர் அப்படி சொல்றாருல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் கர்த்தர் சொல்றாரு, நான் மாறாதவர். அப்ப நான் கர்த்தர், நான் மாறாதவர் அப்படின்னா அந்த கர்த்தர் என்பவர் ஒரு காலத்திலேயும் மாறாதவராக இருந்தால்தான் அவர் கர்த்தர். பழைய ஏற்பாட்டுல ஒரு மாதிரி இருக்கிறார், புதிய ஏற்பாட்டுல வந்து பூமியில இறங்கி வந்து சிலுவையிலே தொங்குறாரு, அப்படி கிடையாது, அப்படிலாம் மாற மாட்டார் அவர். அப்ப கர்த்தர் என்று சொன்னால் எப்பொழுதும் அவர் காணப்பட வேண்டும். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், அதாவது மனுஷனாக வெளிப்பட்டார் இப்படி சொல்லும். அப்படியானால் எல்லாமே வந்து தேவன் உண்டாக்கினது, இந்த பூமி தேவன் உண்டாக்கினது. இந்த பூமியில அவர் மனிதனாக அவர் வெளிப்பட்டார். ஏன்னா மனிதர்களை ரட்சிக்கிறதற்காக வெளிப்பட்டார். அந்த ஒரே தேவன் தான் அப்படி வெளிப்பட்டார் அப்படின்றதான் புரிதல் காணப்படணுமே ஒழிய அவர் எப்படி வெளிப்பட முடியும்? அவர் வெளிப்பட்டா வந்து அங்க பரலோகத்துல தெய்வம் கிடையாது,
வேற எங்கும் தெய்வம் கிடையாது இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தா ஒரு அடிப்படையான காரியமே புரியாத மனுஷனாக வந்து அவன் காணப்படுறான். அப்ப பிசாசு ரொம்ப அழகா தந்திரமாக இந்த மனிதர்களுடைய மனதை மயக்கி வைத்திருக்கிறான். நீங்க சொன்னதான திருத்துவம் என்கிறதான அந்த உபதேசத்தின் அடிப்படையில் சிம்பிளா கேட்கிறேன். இப்ப தேவன் நம்மை பார்க்கிற விதம், நாம தேவனை பார்க்கிற விதம். தேவன் நம்மளை பார்க்கறதுல கிளியரா தெரியுது. என்னன்னா நிறைய பூமியில ஜனங்க காணப்படுறாங்க. தன்னை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டா? இவனே தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியுமா? முடியாது. நம்ம இவனை ரட்சிக்கணும். ஆண்டவர் என்ன பண்றாரு? பூமியில இறங்கி வருகிறார். அதுதான் தன்னுடைய கரத்தை நீட்டுகிறார் ரட்சிக்கிறதுக்கு அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுது. இப்போ நாம வந்து தேவனை எப்படி பார்க்கிறோம்? இப்போ உங்களுக்கு வந்து திருமணமாகி பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா? இப்போ நீங்க தேவனை என்னன்னு சொல்லுவீங்க? நீங்க பிதான்னு சொல்ல. அப்பா அப்பா பிதா. சரி, உங்களுடைய பிள்ளை அவர் என்ன சொல்லணும்? உங்களுடைய மகன் அவரை என்ன சொல்லணும்? ஆக்சுவலா திருத்துவத்தின் அடிப்படையில கேட்குறீங்களா இல்லை நான் நார்மலா? இப்ப நீங்க நார்மலா, ஏன்னா இப்போ பிதா வேற குமாரன் வேற அப்படி சொல்றாங்க இல்லையா? திருத்துவத்துல சொல்ற காரியத்தை தான் நான் சொல்றேன். பிதா வேற குமாரன் வேற. ஏன்னா பிதாவும் குமாரும் ஒருவர் அல்ல. அவர் ரெண்டு பேரும் வேற வேற. இவர் அவர் அல்ல, அவர் இவர் அல்ல. ஆனா ரெண்டு பேரும் சேம் சொல்றாங்களா இல்லையா? அதன் அடிப்படையில் நான் கேட்கிறேன். தேவன் நம்மளை பார்க்கும்போது அது கிளியரா தானே இருக்கு விஷனு. சரியா? இப்ப உங்களை என்ன பாக்குறாரு? அவரு தன்னுடைய பிள்ளையா பாக்குறாரு. உங்க மகன் வளர்ந்து ரட்சிக்கப்பட்டா அவனை எப்படி பாப்பாரு? அவனையும் பிள்ளையதான். பிரபுவுடைய மகன் நம்முடைய பேரன் பாக்குறாரா? கேட்கிறேன். ரொம்ப சிம்பிளா புரிதலுக்காக நான் கேட்கிறேன். ஓகேவா? இது தேவனுடைய பார்வை. அதே மாதிரி வந்து பாத்தீங்க, எத்தனை ஜென்ரேஷன் ஆனாலும் நம்ம வந்து ஆதாமா வந்து பிள்ளைன்னு சொல்றாரு. ஏன்னா சன் ஆஃப் காட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? அது விட்டுருங்க, ஆபிரகாம் தான் எடுத்துக்கோங்க. ஆபிரகாம் எப்படி பாக்குறாரோ அதே மாதிரிதான் விசுவாசிக்கிற ஒவ்வொருவனையும் எத்தனை சந்ததிக்கு அப்புறம் வந்தாலும் இவன் வந்து பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய மகன், இவனுடைய ஆபிரகாமுடைய பேரன். இது வந்து மாம்ச பிரகாரமாக ஈசாக்கு ஆபிரகாமுடைய மகனா இருக்கலாம், ஈசாக்குடைய மகன் வந்து யாக்கோபா இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு இவர்கள் எல்லாம் பிள்ளைகள். அப்ப இப்படி பாக்குறது இல்ல, இப்படி பாக்குறாரு ஜனங்கள் எல்லாரையும். இப்ப இந்த ஜனங்க பாக்குறது நீங்க பாருங்க. நான் சொன்னேன், நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. ஆனபடினாலே உங்களை உண்டாக்கின தெய்வம் ஒருவர் என்றும் அவரே உங்களை ரட்சித்தார் என்றும் அவரை நீங்க பிதான்னு சொல்றீங்க, அப்பான்ட்டு. என்னுடைய ஒரு கேள்வி ரொம்ப சிம்பிள். உங்களுடைய மகன் வந்து வளர்ந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நன்மை தீமை அறிந்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் எப்படி பார்க்கிறாருன்னா பிள்ளையா தான் பார்க்கிறார், பேரனா பார்க்கல. அப்ப இந்த பிள்ளை வந்து என்ன பார்க்கும்? தன்னுடைய தகப்பனுடைய தெய்வத்தை தன்னுடைய தெய்வமாக இன்றைக்கு ஏற்றுக்கொண்டான், அல்லது உண்மையான தெய்வத்தை தன்னுடைய தெய்வம் என்று வேத வசனத்தின் அடிப்படையில் அறிந்து கொண்டவன். ஆமா, என்னுடைய அப்பா அவரை அப்பான்னு கூப்பிடுறாரு, நான் அவரை தாத்தான்னு தானே கூப்பிடணும்னு உங்க பிள்ளை சொல்லிச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்ப இது என்னன்னா புரிதல் இல்லாதபடியினால்தான். அப்ப எத்தனை ஜெனரேஷன் வந்தாலும் அத்தனை மனிதர்களும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பிள்ளைகள் தான். அதே போல அவர் உன்னை ரட்சிக்க இறங்கி வந்தபடினாலே அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது குமாரன், பிள்ளை, மனுஷகுமாரன் அப்படின்னு சொல்லுகிறது. ஆனபடினாலே பிதா வேற ஒருத்தர், அவருடைய பிள்ளை இவர் இயேசு கிறிஸ்துன்ற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா மாம்ச பிரகாரமாக திங்க் பண்றீங்க. அப்ப திருத்துவத்தினுடைய திங்கிங்கே மாம்ச பிரகாரமான ஆவிக்குரியதான திங்கிங்கே கிடையாது. அது தேவன் ஒருவர் என்றும் அந்த தேவனாலே பரலோகத்துல இருந்து கொண்டு உன்னை ரட்சிக்க இந்த பூமியிலே அவரால் இறங்க முடியும் என்று விசுவாசியாதவன் திருத்துவன். கண்டிப்பா. பரிசுத்தாவினா என்ன என்று புரியாதவன் அல்லது உண்மையான பரிசுத்தாவியை பெறாதவன் திருத்துவன். அவன் என்ன சொல்லுவான்? அவன் இவர் வேற, இறங்கி வந்தவர் வேற, மேல இருக்கிறவர் வேற. இப்ப நான் சொன்ன இல்லஸ்ட்ரேஷன் உங்களுக்கு புரியுதா? இதுதான் நாம தேவனை பார்க்கிற விதமும் எப்படிதான் இருக்கும்னா, தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார், நம்முடைய பிள்ளைகளை எப்படி பார்க்கிறார், நமக்கு அடுத்த சந்ததியை எப்படி பார்க்கிறார், எல்லாரையும் ஒரே மாதிரி தானே பார்க்கிறாரு, தன்னுடைய பிள்ளையா தானே பார்க்கிறாரு அவரு. அப்ப அது மாதிரி தானே நம்ம தேவனை பார்க்கணும். அவர் எல்லாருக்கும் தகப்பன். எத்தனை சந்ததிகளை கடந்து வந்தாலும் ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் தகப்பன். அர்த்தம் என்னன்னா எல்லாரையும் உண்டாக்கின, எல்லாரையும் ரட்சிக்கிற தெய்வம் அவர் ஒருவர் தான். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் புரிஞ்சது. ரொம்ப டீப்பா எனக்கு இந்த திருத்துவத்தை முடிச்சிட்டு வேணும் இல்லையா? இல்ல உங்களுக்கு திருத்துவத்தை குறித்த புரிதல் எப்படி காணப்படுது? இல்ல அப்படியே முடிக்கல. அப்படியே தவறான போதனைகள் அத்தனையும் நீங்க வேதத்தில் இருக்கிறதான ஒரு வசனத்தை, உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அத்தனை போதனைகளையும் தவறான போதனைகள் நிரூபித்து காட்டலாம். நான் காமிச்சது அந்த சில வசனங்களை எடுத்துக்கிட்டாலே அவைகள் வந்து சொல்லுகிறது தேவன் ஒருவர் தான், வேற தேவன் கிடையாது அப்படின்னு சொல்லுகிறது. தேவன் ஒருவர் தான், அது மட்டும் இல்லாம வேற தேவன் கிடையாது அப்படின்னு சொல்லுகிறது. அதுதான் நீங்க காமிச்சதானே அந்த உபாகமம் 32-39 வசனமும் கூட.
கண்டிப்பா பாஸ்டர். இதுல உபாகத்துல நம்ம படிச்சோம். அதுல 39, 40 வசனம்லாம் வந்து தெளிவா சொல்றது. ரட்சிக்கிறவர் யாரு, மன்னிக்கிறவர் யாரு, கொல்றவர் யாரு, எல்லாத்துக்கும் வந்துட்டு உயிர்ப்பிக்கிறவர் யாரு? உயிர்ப்பிக்கிறவர் யாரு, தனித்தனியா லிஸ்ட் போட்டு காட்டுறாரு. என்னோட கேள்வி நான் முன்ன தனித்தனியா லிஸ்ட் போட்டு அதையெல்லாம் செய்யறது நான் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி அதுதான் இம்பார்ட்டன்ட். ஒருத்தர் தான் சொல்லிட்டு காட்டுறாரு. தொடர்ந்து இன்னொரு வசனத்தோட நம்ம வாசிக்கலாம் பாஸ்டர். ஏசாயா 43 10 வசனம் வரைக்கும் வாசிக்கலாமே. ஏசாயா 43 10 வரைக்கும் நிறைய காரியங்களை சொல்றாரு. நம்ம அடிக்கடி எடுத்து வாசிக்கிறது தானே. ஆமா. இப்ப இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அதே தான் சொல்றாரு. உபாகத்தில் வாசித்ததை போல நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும், நம்மளை பார்த்து பேச, நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாயிருக்கு. இப்ப இன்னொருத்தர் குறிச்சு பேசுறாரு இதுல, அதனால எடுத்தீங்களோ? சரி, ஓகே. அதுல வந்து என்னோட தேவன் இல்லைன்னு சொன்னாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நான் யாரை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னா, வேத வாக்கியங்களை விசுவாசிக்கிறவர்களை தெரிந்து கொண்டேன். மாத்திரமல்ல, என்னுடைய தாசன் என்கிறவரையும் நான் தெரிந்து கொண்டேன். என்னுடைய தாசனும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று பேசுகிறவர் சொல்லுகிறார். என்ன சாட்சியா இருப்பாங்க அப்படின்ற அடுத்த கேள்வி இருக்குல்ல. அவரே சொல்றாரு, எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. என்னதான் தேவனுக்கு சாட்சியா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? தாசன் என்ன தேவனுக்கு சாட்சியா இருந்தாரு? நாமெல்லாம் என்ன தேவனுக்கு சாட்சியா இருக்கணும்? விசுவாசிக்கிறவர்கள்லாம் இதுல பேசுகிற இவருக்கு முன்னும் தேவன் இல்லை, இவருக்கு பின்னும் தேவன் இல்லை. அடுத்து தொடர்ந்து சொல்றார், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை. 13, 12 வாசிக்கணுமா? ஆமா. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். அப்ப எதுக்கு தேவனுக்கு சாட்சியா இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுகிறார்கள் அல்லவா கிறிஸ்தவர்களோ இல்லை யாரா இருந்தாலும். அது என்னன்னா, இந்த உண்மையான தேவன் யார் என்று அறிந்து அவருக்கு சாட்சின்னு அர்த்தம், அவரை ஏற்றுக்கொள்ளுகிறதுன்னு அர்த்தம். தேவன் யாருன்னு கேட்டால் நீ ரொம்ப தெளிவாக சொல்லணும், எனக்கு தேவனை தெரியும், யார் அவர் அப்படின்னு சொல்ல வேண்டும். அப்போ இந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது என் தாசன் எனக்கு சாட்சி. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுகிறோம்? இயேசுவானவர் என்ன சொல்கிறோம்? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அல்ல திருத்துவத்தை விசுவாசிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க? அவர் வந்துட்டு தேவனுடைய குமாரன், ரட்சகர் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, ரட்சகர்னு சொல்கிறாங்க இல்லையா? ரட்சகர்னு சொல்லுவாங்க, தேவனுடைய குமார்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் தேவனுடைய குமார்னா என்ன அர்த்தம்னா, தேவன் மனுஷனா வந்தார், அதான் தேவனுடைய குமார். அல்லது தேவன் மனுஷ ரூபத்திலே காணப்பட்டார், தோன்றினார், அதான் தேவனுடைய குமார். ரட்சகர் அப்படின்னு ஒத்துக்கிறாங்களா இல்லையா? அப்ப இங்க சொல்றாரு, நானே கர்த்தர், என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லை. இயேசு கிறிஸ்து தாசன் சொல்றாங்களா? சொல்லுவாங்கல்ல. அப்ப தாசன் வந்து எதுக்கு சாட்சி தெரியுமா? இந்த பேசினார்ல ஏசாயால, இவருக்கு முன்னும் தேவன் கிடையாது, இவருக்கு பின்னும் தேவன் கிடையாது என்பதற்கு தாசன் சாட்சி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தாசன் எதுக்கு சாட்சியா இருக்கணும்? இதுல பேசினவர் தான் கர்த்தர் என்பதற்கு சாட்சி. இதுல பேசினவர் தான் கர்த்தர் என்பதற்கும் ரட்சகர் என்பதற்கும் சாட்சி. அது மாத்திரமல்ல, அந்நிய தேவன் கிடையாது, வேற தேவனே கிடையாது அப்படின்றதுக்கு தாசன் சாட்சி, மற்றவர்களும் சாட்சி. இயேசு கிறிஸ்து ரட்சகர்னு சொல்றான்றீங்க, நாமும் அதான் சொல்றோம், திருத்துவர்களும் அதான் சொல்றாங்க, யெகோவா சாட்சிகளும் அதான் சொல்றாங்க. வேற என்னென்ன மார்க்க பேதங்கள் காணப்பட்டாலும் அத்தனையும், கிறிஸ்தவத்திற்குள் என்ன மார்க்க பேதங்கள் காணப்பட்டாலும் அத்தனை பேரும் இயேசுவானவரை ரட்சகர் என்று சொல்லுகிறார்களா இல்லையா? கண்டிப்பா சொல்றாங்க. அப்ப இயேசுவானவரை ரட்சகர் என்று சொன்னால் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லுகிறவர், பேசுகிறவர் அவர்தான் என்று நீங்கள் நம்ப வேண்டும். அப்ப இயேசுவானவருக்கு முன் வேற தேவன் கிடையாது. அப்ப முன்னாடி யார் தான் தேவன்? அதற்கு பின்பு யார் தான் தேவன்? அவர்தான் தேவன். கீழே பூமியில நிற்கும் போது யார் தான் தேவன்? அவர் தான் தேவன் இல்லையா? இல்லைன்னா ஒண்ணு செய்யும், இயேசுவானவரை ரட்சகர்னு சொல்லாதீங்க. நீங்க தேவன் சொல்றதுல ரொம்ப டென்ஷன் ஆகி அவரும் தேவன் சொல்றீங்க, பிதா இன்னொருத்தர் இருக்கிறாரு, பரிசுத்தாவி இன்னொருத்தர் இருக்கிறாரு, 3 பேர் சேர்ந்து தேவன் அப்படின்னு நீங்க சொல்லி உலகத்தையே ஊரையே ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. அப்ப இயேசுவானவரை ரட்சகர்னு சொன்னோம்னா இந்த இடத்துல தாசன் என்று சொல்லப்படுகிறவர் அல்லவா, தேவனுக்கு சாட்சி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அல்லவா, அவர் இங்க வந்து சொன்னதான சாட்சியும் இதே சாட்சி தான். என்ன அப்படின்னா, நீங்க வந்து யோவான்ல வாசிப்பீங்க, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால், இதான் அவர் கொடுத்த சாட்சி, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். அப்ப ரட்சகர்னா என்ன? பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறார். பாவத்துல ஒரு மனுஷன் மரிக்காதபடி, பாவத்திற்கான தண்டனையை பெறாதபடிக்கு அவனை மன்னித்து மீட்கிறவர் தானே ரட்சகர்.
இதுல பேசுகிறவர் சொல்றாரு, நானே கர்த்தர், நானே ரட்சகர், வேற ஒருத்தர் கிடையாதுன்னு. அப்ப இயேசுவானவர் வந்து ரட்சகர்னு சொல்லுவீங்க, அதே நேரத்துல அவர் மட்டும்தான் தேவன்னு சொல்ல மாட்டீங்க. அப்படின்னா நீங்க யாரை ஏமாத்துறீங்க? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை படிக்காதவர்களை நீங்கள் ஏமாற்றலாம். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை படித்தவன் ஒருவனும் கிறிஸ்தவனா இருக்க முடியாது. அல்லது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் புரிந்தவன் ஒருவனும் கிறிஸ்தவனா இருக்க முடியாது, திருத்தவனா இருக்க முடியாது. அதே மாதிரி நீங்க காமிச்ச உபாகம புஸ்தகத்தை ஒருத்தன் வாசித்திருக்கிறான், ஆகமங்களை வாசித்திருக்கானா அப்படி எடுத்துக்கோங்க. ஆகமங்களை வாசிக்கிற ஒருவரும் புரிந்து கொண்ட ஒருவரும் திருத்துவரா இருக்க முடியாது, கிறிஸ்தவரா மாறிடுவாங்க. அதே மாதிரி இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களை வாசிக்கிறவனும் புரிந்து கொள்ளுகிற ஒருவனும் திருத்துவனா இருக்கவே முடியாது. அவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களாக மாறி விடுவார்கள். ஏன்னா ஆகமங்களிலும் இந்த தீர்க்க தரிசனங்களிலும் சங்கீதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற தேவன் ஒருவர், அவர் இயேசு கிறிஸ்து. கண்டிப்பா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துல நம்ம நான் எடுத்ததே இந்த வசனத்துல நான் கோர்த்து எடுத்ததே அதனுடைய காரணம் தான். யோவான் 8:24 வந்து அதையும் வாசிச்சிடலாமே லாஸ்டா ஒரு இதுல. கரெக்ட், யோவான் 8 தான் அது கனெக்ட் ஆகுது. இந்த ஏசாயால சொன்னதான அந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா தாசனா வந்து இங்க பேசுறாரு, அங்க வந்து பாத்தீங்கன்னா அதரிசனமான தேவனாக என்ன பண்றாரு, தீர்க்கதரிசிகளோடு கூட பேசினதை தீர்க்கதரிசி அறிவிக்கிறான், எழுதுறான். இப்ப இங்க வந்து அவர் பேசினவரு இங்க தாசனா இறங்கி வந்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? 8:24 ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். ஏன் அப்படின்னா, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் அப்படின்ற. அப்ப பாவங்களிலே சாவாதபடிக்கு நம்மளை காக்கிற மன்னிக்கிற ஒரு தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா அங்க சொன்னதான கர்த்தர் என்கிற தெய்வம். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை. ரட்சிகருக்கு தானே இறங்கி வந்தார். அவரை போயிட்டு நீ வந்து 3 பேர்ல ஒரு தெய்வம் அப்படின்னு சொன்னா அவருக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட உன்னுடைய கணம் வந்து அவரை கனவீனப்படுத்துகிற காரியம். அப்ப இயேசு என்று சொன்னாலே நிறைய திருத்தவர்களுக்கு அதனுடைய அர்த்தமே புரியாது, தெரியுமா? இயேசுன்னா என்ன அப்படின்னா, அங்க கர்த்தர்னு சொல்லப்பட்டிருக்கு, ஆங்கிலத்துல லார்ட்னு சொல்லப்பட்டிருக்கும், எபிரேய பாஷையில யெகோவா யாவே என்று சொல்லப்பட்டிருக்கும், ஹயா அல்லது யாவேன்னு சொல்லப்பட்டிருக்கும். அந்த யாவே என்கிறவர் என் ரட்சிப்பு அல்லது என்னை ரட்சிக்கும்படி இறங்கி வந்தார். இயேசுனா அதான் அர்த்தம். இயேசு என்கிற வார்த்தையினுடைய அர்த்தமே யாவே என்று சொல்லப்படுகிறவரே என்னுடைய ரட்சிப்பு, என் ரட்சிப்பானவர், என்னை ரட்சிக்க இறங்கி வந்தார். மத்தேயு ரொம்ப அழகா சொல்றாரு. அதனாலதான் இம்மானுவேல்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அவரை குறித்து இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார் என்று சொன்ன வார்த்தை இங்க நிறைவேறுது. ஏன்னா தேவன் வந்து மனுஷன் பார்க்கிறபடி மனுஷனை ரட்சிக்க பூமியின் மேல அவர் இறங்கி வந்தார். டொப்புன்னு குதிச்சில்ல, அவர் சொன்ன வார்த்தையின்படி கன்னி மரியாளிடத்துல கர்ப்பவதியாகி இந்த பூமியில பாலகனாக பிறந்தார். அந்த பிள்ளையை குறித்து சொல்றாரு, இது வந்து இம்மானுவேல், பரலோகத்தின் தெய்வம், நீ காணக்கூடாத தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா உன்னை ரட்சிக்க வந்து மனுஷனா மாம்ச சரீரத்துல வெளிப்பட்டு இருக்கிறாரு, உனக்காக தன்னையே தன் சரீரத்தையே அடிக்க ஒப்பு கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். அதான் இம்மானுவேல். அப்ப இயேசுன்ற வார்த்தை ஒரு திருத்துவத்தை விசுவாசிக்கிற ஒரு மனுஷன், திருத்துவத்தை, தெய்வத்தை அல்ல, திருத்துவத்தை, திரியேகத்தை விசுவாசிக்கிற ஒரு மனுஷனுக்கு இயேசுன்ற வார்த்தையினுடைய அர்த்தம் புரிந்ததென்றால் அவர் ரட்சிக்கப்பட்டுருவான். இயேசு என்று வேறு தெய்வம் இல்லைன்னு ஏற்றுக்கொள்வான். அதுதான் நீங்க வந்து 8ஆம் அதிகாரத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலா 21 ஆக்சுவலாக வாசிக்கணும்ல டைம் இல்லை. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் அப்படின்றாரு. பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தான் இறங்கி வந்திருக்கிறாரு. அவரை வந்து வேற ஒருத்தர்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்க, அவரை நிராகரிக்கிறார்கள். அவருக்கு சொந்தமான ஜனம், இந்த ஜனம் சொந்தமான ஜனம், உலகம் சொந்தமானது. யோவான் 1:1 இருக்கும். உலகம் அவரால் உண்டாயிற்று, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப அவர் சொல்றாரு, நான் போவேன், அதுக்கப்புறம் நீங்க என்னை தேடுவீங்க, கண்டுபிடிக்க மாட்டீங்க, உங்க பாவத்திலே சாவீங்க அப்படின்றார். அப்ப அன்றைக்கு இறங்கி வந்தவரை நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரட்சகர் என்று சொல்லுகிறோம். ரட்சகர் என்று சொன்னால் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் என்று அர்த்தம். கர்த்தர் என்று சொன்னால் என்னை அன்றி வேறே தேவன் இல்லை, எனக்கு முன்னும் தேவன் இல்லை, எனக்கு பின்னும் தேவன் இல்லை என்கிறதின் அடிப்படையில் தான் கர்த்தர் என்கிற வார்த்தையை காணப்படுது. அப்ப பரலோகத்தின் தேவனுடைய டைட்டில் அது, நாமம். அந்த நாமத்தை சொல்லி நீ இயேசுவானவரை கர்த்தராகிய இயேசு என்று சொல்லுவாயானால் சிம்பிளாவே சொல்லுவான், திருத்துவனே நீ வேற யாரையும் சொல்லிட்டு இருக்கிற. அப்ப கர்த்தர் என்று அவரை சொல்லணும், ரட்சகர் என்று சொல்லணும்னா பரலோகத்தினுடைய தேவன் என்கிறதன் அடிப்படையிலும், அவரை அன்றி வேற ஒருத்தர் பரலோகத்திலும் இல்லை, பூமியிலும் தேவன் என்கிற பெயர்ல இல்லை அப்படின்றதன் அடிப்படையில் அவரை சொல்ல உன்னால கூடுமானால் நீ பாவத்திலிருந்து விடுதலை அடையலாம். ஏன்னா மெய்யான தெய்வம்
கண்டிப்பாக ஃபஸ்ட் யாக்கோபில் நம்ம ஆரம்பித்தோம். யாக்கோபில் ஆரம்பித்து உபாகமும் உபவாகத்தில் இருந்து ஏசாயால வந்துட்டு சொன்ன வசனங்களாம் வாசி. அதான் மேலே இருக்கிறவர் வந்துட்டு நானே அவர்ன்னு சொல்லிட்டு கீழே காட்டுறாரு. கீழே இருக்கிறவர் இங்கேருந்து நான் வந்து கீழே இருக்கிறல மேல இருக்கிறவர் தான் கீழே மனிதனாக தோன்றின்னு அர்த்தம். தோன்றி தோன்றும் போதே மேலேயே அவர் இருக்கிறார். அதுக்கு வசனங்கள் இருக்கு. கண்டிப்பாக யோவான் 3:13 இதெல்லாம் அதை தான் சொல்லும். இப்போ இது வந்து ரெண்டுமே அந்த லிங்க் பண்ணுறதை தான் நான் வந்து இந்த வசனத்தை நான் எடுத்து காட்டேன். அதுதான் மனுஷர்களை லிங்க் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளான இல்லஸ்ட்ரேஷன். அவர் நம்மளை பார்க்கும்போது எத்தனை சந்ததிகள் ஆனாலும் பிள்ளைன்னு தானே சொல்றாரு. கண்டிப்பாக எங்கேயாவது நீங்க ஒரு பேர பிள்ளைன்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா யாரையாவது? இல்லை அர்த்தமே இல்லையே. அப்ப நாமளும் வந்து பாத்தீங்கன்னா அவர் எப்படிதான் பார்க்கணும் எல்லாருமே ஒவ்வொருவருடைய தகப்பன். அப்ப தகப்பன்னு சொன்னா ஒருத்தர் தானே. அப்ப அர்த்தம் என்னன்னா எல்லாரையும் உண்டாக்கின ஒரே தெய்வம் அவர். ஒரே ஒரு தெய்வம், ஒரு நபர், 3 நபர் சேர்ந்தவர் அல்ல அப்படின்னு இயேசுவானவரை நம்பினா ரட்சகரை நம்புகிறான், அல்லது உண்மையான தெய்வத்தை ரட்சகர் என்று நம்புகிறான் என்று அர்த்தம். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற திருத்துவத்தை நம்பி கொண்டு இருக்க இந்த வசனங்கள் எல்லாம் கேட்டாங்கன்னா ரட்சிப்பு அடைகிறதுக்கு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு ஏதுவாய் காணப்படும். தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் இதை பற்றி நம்ம பேசலாம். நல்லது. ரொம்ப நன்றி. பேசலாம்.